ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ரிங் முறுக்கு தான் செய்ய போகிறேன். சாப்பிட்றதுக்கு முறுமுறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரிங் முறுக்கு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பேக்கரிக்கு போகும்போது முதல்ல நம்ம வாங்குறது இந்த முறுக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த முறுக்கை கை விரலில் மாட்டிகிட்டே சாப்பிடுவோம். அது ஒரு தனி சந்தோஷம். அப்படியே பேக்கரி ஸ்டைலில் முறுமுறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே மிக்ஸி சேரில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க வேண்டாம். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு சாப்பிடும்போது மிளகு, தனியா எல்லாமே நமக்கு தட்டுப்படும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அண்ட் ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு அடிகனமான கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, அதோட நம்ம அரைச்ச வரமல்லி, மிளகு, சீரகம், ஓமம் இந்த பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட முடியுமோ அந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை கட்டிகளாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு வேறு பிரச்சனை கொடுப்போம். அப்போ உங்களுக்கு கட்டிகள்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், அரிசி மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதோட எந்த கப்பால் அரிசி மாவு இருந்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறோம். மைதா மாவு 2 கப் எடுத்திங்கன்னா அரிசி மாவு 1 கப் எடுத்தால் போதும். அடுத்து மைதா மாவு சேர்த்துட்டு அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அடுப்பு மேலே வச்சு மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை இறக்கி கீழே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். கையில் மாவு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதே மாதிரி ரிங் முறுக்கு அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே முறுமுறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சரியான அளவோட தண்ணி சேர்த்து மாவை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிங் முறுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அடுத்து மாவு மூடி போட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அடுத்து இதோட 1 ஸ்பூன் கருப்பேலு சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கணும். அந்த சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாமல் பூரி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிங் முறுக்கு ஷேப் கிடைக்கும், இல்லைனா ஷேப்பே கிடைக்காது. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பூரி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவை ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உணராமல் இருக்கும். அடுத்து நம்ம எடுத்த மாவை இந்த மாதிரி கட்டை மேலே வச்சு நீல வாக்கில் உருட்டி கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மெல்லிசாவே உருட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப தடிசாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அவ்வளோதான், மாவை உருட்டி கொடுத்தாச்சு. அடுத்து ஆள்காட்டி விரலை சுற்றி மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணி இப்படி வந்துட்டு ஒட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு ரிங் ஷேப் கிடைச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஒவ்வொன்றா ரோல் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மாவு எடுக்கும்போது குட்டி குட்டியாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் திரட்டி கொடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில கட்டாயிரும். அதனால தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நீல வாக்கில் உருட்டிட்டு அதை விரலை சுற்றி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறுக்கச்சில் போட்டுட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்துட்டு அந்த லேயரை விரலை சுற்றி விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரிங் முறுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் உங்களுக்கு முறுக்கச்சில் போட்டு புழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மாவோட பக்குவம் நம்ம கெட்டியாக தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது முறுக்கச்சில் போட்டு புழிஞ்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் தரையிலேயே நல்லா நீல வாக்கில் கொஞ்சம் சன்னமாக இருக்கிற மாதிரி உருட்டி கொடுத்துட்டு ஆள்காட்டி விரலை சுற்றி ஜாயின் போட்டிங்கன்னா அவ்வளோதான், ரிங் முறுக்கு ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடும். இது ரொம்பவே ஈஸி. ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக. இப்போ ஓரளவுக்கு பொரிக்கிறதுக்கு ரிங் முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. மீதி இருக்கிற மாவை மூடி வச்சிடலாம். முதல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரிங் முறுக்கை பொரிச்சுக்கிட்டே மீதி இருக்கிற மாவில் நம்ம ரிங் முறுக்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டில் எடுத்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காயிற எண்ணெய் நம்ம மேலே தெரிக்காமல் சேஃபாக இருக்கும். இல்லைனா நல்லா சூடான எண்ணெய் மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு அடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் செவக்க வெந்து வரும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு பேக்கரி ஸ்டைலில் ரிங் முறுக்கு நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம மொத்த மாவையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பொரிச்சு எடுத்த முறுக்கை காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா செவக்க பேக்கரி ஸ்டைலில் பார்க்குறதுக்கே சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய்ப்பாங்க. ஈவினிங் ஒரு கப்பு டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் தூளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் பேக்கரி ஸ்டைல் ரிங் முறுக்கு மொறுன்னு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.